திருச்சி மக்களே, வர்ற மார்ச் 23 திருச்சியில இருக்க தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் யூனிவர்சிட்டியில நடக்கிற பிக் கல்ச்சரல் ஈவெண்டான அனந்தராக்கு நான் வரப்போறேன் உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்கு. ஸோ எல்லாரும் கண்டிப்பா வாங்க. ஹலோ வணக்கம். நம்ம எஸ்கேனுடைய நடிப்பில் நெக்ஸ்ட்டு ரிலீஸ் ஆக ஒரு படம் தான் அமரன் படத்தோடைய ரிலீஸ் டேட் எப்போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நம்ம எஸ்கேனா சொல்லியிருந்தார். அதே மாதிரி SK23 இதில் நேற்று ஒரு நியூ போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து. அதே மாதிரி இதோடைய செகண்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோங்கிற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இதோடைய செகண்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது பாண்டிச்சேரியில் மொத்தம் 30 நாள் நடக்க போதாம். இதோடைய செகண்ட் ஷெட்யூல் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு SK21 அமரன் தான். அமரன் படத்தோடைய ஃபைனல் ஷெட்யூல் அப்படிங்கிறது பேலன்ஸ் இருக்குது. இதில் நம்ம எஸ்கேனா காலேஜ் போர்ஷனாக இருக்கிற மாதிரி அந்த ஒரு போர்ஷன் மட்டும் இன்னும் ஷூட்டிங் முடிக்காமல் இருக்காங்க. இதுதான் ஃபைனல் ஷெட்யூலாக இருக்க போகுது. ஸோ இதோடைய ஷூட்டிங் அப்படிங்கிறது ஏப்ரலில் ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அமரன் அண்ட் SK23 ரிலீஸ் டேட்டுக்குள்ளே வரும்போது ஆல்ரெடி ஐலாண்ட் படம் இந்த வருஷம் தான் ரிலீஸ் ஆகிடுச்சு. அமரன் படமும் இந்த ஒரு வருஷம் ரிலீஸ் ஆகிற மூலயமா தெரியும். பட் SK23 இந்த ஒரு வருஷம் தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கான பிளானிங்லேயே இருக்காங்களாம். அதாவது அமரன் படம் அப்படிங்கிறது ஜூலை இல்லைனா ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகும் மூலயமா நம்ம எஸ்கேனா சொல்லியிருந்தார். இதை வச்சு பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு SK23 ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆகிருந்தால் நல்லா இருக்கும் மூலியமாக நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி SK23 தீபாவளிக்கு கொண்டு வரதுக்கான பிளானிங்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு படம் சொன்ன மாதிரி ஜூலையில் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா ஜூலை அண்டு நவம்பருக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய கேப் இருக்கும். பட் ஆகஸ்ட்டில் ரிலீஸ் ஆகும்போது இதோடைய கேப் அப்படிங்கிற சின்னதாகும். ஸோ இப்போ அவங்க பிளான் பண்ணி வச்சுக்கிறது ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படி மாதிரி தான். ஸோ அமரன் படத்தோடைய ரிலீஸை வச்சு தான் இப்போ SK23 ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது அவங்க முடிவு பண்ணுவாங்க. ஒன்று தீபாவளி அப்படி இல்லைனா பொங்கல் தான். தீபாவளிக்கு இதோடைய சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அமரன் படத்தோடைய ரிலீஸ் டேட்டை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். பட் பொங்கல் அப்படிங்கிற போது கண்டிப்பாக பொங்கலுக்கு இந்த ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா SK23 அப்படிங்கிற போது ஒரு மாஸ் என்டர்டெய்னராக இருக்க போது கண்டிப்பாக ஒரு மாஸான மூவி அப்படிங்கிற போது தீபாவளி இல்லைனா பொங்கல் இந்த ரெண்டு ரிலீஸ் டேட்டுமே சரியாக தான் இருக்கும். பட் SK23 ரிலீஸ் டேட் அப்படிங்கிறது அமரனுடைய ரிலீஸ் டேட்டை முடிவு பண்ணி தான் இருக்குது. ஸோ கூடிய நம்ம அமரன் படத்தோடைய ரிலீஸ் டேட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மந்திராமிகளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.